நீதான் இப்ப எங்களை அவமானப்படுத்தி இருக்க. அதனால நீதான் இப்ப மன்னிப்பு கேட்கணும். இல்லனா நானும் என்னோட பையனும் இந்த உறவே வேண்டான்னு சொல்லிட்டு போயிடுவோம். போயிடுங்க. நீ என்ன சொன்ன? வெளியில போங்கன்னு சொன்ன. உனக்கு எவ்வளவு தைரியம்? நிக்கத், இங்க பாருமா. நிக்கத், போதுமா? தயவு செஞ்சு இன்னைக்கு என்ன பேச விடுங்க. அம்மா, இது என்னோட வாழ்க்கை பிரச்சனைமா. இன்னைக்கு வரைக்கும் என்னோட அப்பா நீங்க கேட்ட எல்லாத்தையும் கொடுத்திருக்காரு. என்னோட சந்தோஷத்துக்காக என் அப்பா எப்பவும் உங்க முன்னாடி தலை குனிஞ்சுதான் நின்னாரு. ஆனா இன்னும் இதுக்கு மேலேயும் அவர் தலை குனிஞ்சாருன்னா அவர் உடஞ்சே போயிடுவாரு. அப்படி நடந்தா என்னால அதை தாங்கிக்க முடியாது. அட, நாங்க தான் எல்லாத்தையும் தாங்கிட்டு இருக்கோம். உன்ன மாதிரி அழகில்லாத பொண்ணா மருமகளா கூட்டிட்டு போகணும். பத்தாததுக்கு உன் கேலி பேச்சையும் கேட்கணுமா? அட, நான் நிறைய தடவை இந்த சம்பந்தம் வேண்டான்னு தான் சொன்னேன். ஆனா உங்க வீட்டுல இருக்கவங்க தான் என்ன தேடி வந்தாங்க. இனிமே தேடி வர மாட்டாங்க. நானும் என் குடும்பத்துல உள்ளவங்களும் இந்த சம்பந்தம் வேண்டான்னு சொல்லல. ஆனா இனிமே என்ன நடந்தாலும் அது சமமா தான் நடக்கணும். நீங்க ரொம்ப பேசிட்டீங்க. ஆனா யாரு பேசணுமோ ஒரு வார்த்தை கூட அவர் பேசல. அசினா, போது ரசியா, நான் ரொம்ப அவமானப்பட்டுட்டேன். அட, மாப்பிள்ளையோட அம்மா கிட்ட வரப்போற மருமக இப்படி எல்லாமா பேசுவா? அல்லாவுக்கு நன்றி சொல்லணும். முதல்லயே எல்லாம் தெரிஞ்சு போயிடுச்சு. இந்த மாதிரி பொண்ணை எப்படி ஏத்துக்கிறது? ஹசினா அபி, அப்படிலாம் சொல்லாதீங்க. இன்னும் பேசுறதுக்கு என்ன இருக்கு? அதான் உன் செல்ல பொண்ணு எல்லாத்தையும் சொல்லிட்டாளே. பாக்குறதுக்கு தான் அழகா இல்ல. அட, அது போட்டும், நல்ல பழக்க வழக்கத்தையாவது சொல்லி கொடுத்திருக்க வேண்டாம்? சும்மாவா சொன்னாங்க பெத்தவங்க மாதிரி தான் பிள்ளைங்க இருப்பாங்கன்னு? இன்னைக்கு அத நான் நேர்லயே பார்த்துட்டேன். வேட்டு தள்ள ஜான், இவளோட அப்பாவுக்கே ஒழுக்கம்னா என்னன்னு தெரியாது. அப்புறம் அவரோட பொண்ணுக்கு மட்டும் எப்படி தெரியும்? அட, ஏன் எல்லாரும் குறுகுறுன்னு பாக்குறீங்க? நான் ஒண்ணு தப்பா சொல்லலையே. ராஷித் மியானோட ஒழுக்கத்தை பத்தி இந்த ஊருக்கே நல்லா தெரியுமே. அவரோட ஆட்டப்பாட்டம் காலையில இங்க, சாயந்தரம் அங்க. நிக்கது கூட அவளோட அப்பா வழியில தான் போயிட்டு இருக்கா. யாருக்கு தெரியும் இவளுக்கு அந்த மாதிரி பழக்கம் இருக்கும்? சினாபி, இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசாதீங்க. என்ன நீங்க என்ன சொன்னாலும் அது எல்லாத்தையும் நான் தாங்கிக்குவேன். ஆனா என் பொண்ணை பத்தி நீங்க ஏதாவது ஒரு வார்த்தை தப்பா பேசுனீங்கன்னா நான் உங்களை என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது சொல்லிட்டேன். என்னோட குழந்தைங்க தான் என்னோட உயிர். அவங்க மேல யாராவது சேத்த வாரி பூசினா நான் சும்மா இருக்க மாட்டேன் சொல்லிட்டேன். நீங்க என்ன எங்க சம்பந்தம் வேண்டாம்னு சொல்றது? இப்ப நான் உங்க மூஞ்ச பார்த்து சொல்றேன், உங்க சம்பந்தம் எங்களுக்கு வேண்டாம். யோசிச்சுங்க ரஷித் மியான். ஒரு தடவை நாங்க இந்த வீட்டை விட்டு வெளியில போயிட்டோம்னா அப்புறம் எப்பவும் திரும்பி வரவே மாட்டோம். கதவு திறந்துதான் இருக்கு.
நீங்களே போறீங்களா இல்ல நான் கொண்டு போய் வெளியே வரேன்? தக்காளி என்னாச்சு? நாங்க சும்மா விளையாட்டுக்கு தான் பேசணும். யூ நோ வாட் தக்காளி, நீ சும்மாவே பாக்குறதுக்கு தக்காளி மாதிரி இருக்க. இப்ப கோவப்படும் போது இன்னும் ரெட்டா பழுத்த தக்காளி மாதிரி இருக்க. நல்ல ஜோக் தானே சொன்னேன். ஐ நோ. இந்த கல்யாண டிஸ்கஷன் இருக்கே, அந்த சின்ன மாமா பையன் இருக்கானே, அவன் MBA படிச்சிருக்கான். அப்புறம் அத்தையோட பையன் இருக்கானே, அவனுக்கு மாசம் 11 லட்சம் சம்பளம் கிடைக்குது. இங்க பாருமா, உன்னோட ஃப்ரெண்ட்ஸோட லிஸ்ட்ல நீதான் பாக்கி இருக்க. என்னைக்காவது ஒரு நாள் உனக்கு கல்யாணம் பண்ணிதான் ஆகணும். blah blah blah. ட்ரஸ்ட் மீ தக்காளி, எனக்கு நல்லாவே தெரியும் இந்த மாதிரி கான்வர்சேஷன் எல்லாம் எவ்வளவு இரிட்டேட்டிங்கா இருக்கும்னு. ஆனா தக்காளி, யூ கேன் எஸ்கேப் இட். இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு உனக்கு கல்யாணம் பண்ணி தானே ஆகணும். லுக் அட் மீ. நீங்க வா. சிட். இவ்ளோ டென்ஷன் ஆகிறதுக்கு ஒண்ணுமே இல்ல. Do you love someone? Break up? சோயா, ஒருத்தரோட ரிலேஷன்ஷிப். I don't want to talk about this. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. திரும்பவும் ஏதாவது. எவ்வளவு நாள் ஆச்சு? 3 வருஷம். 3 வருஷமா? ஆனா நீ இன்னும் மறக்கவே இல்லையா? அல்லாமியா, how come? நீ எவ்வளவு பிரெட்டியா இருக்க. பசங்க எல்லாம் கியூல நிக்கணும் உனக்காக. அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல சோயா. இல்லைன்னா என்ன தன்னால நடக்கும் நஜ்மா. சரி, நான் அதை வச்சு ஒரு கவிதை சொல்ல போறேன். Don't worry நஜ்மா, everything will be fine. Don't worry நஜ்மா, everything will be fine. உன்னோட இந்த would be அண்ணி அமைச்சிடுவா பசங்களோட லைன். அதுக்கப்புறம் நீ இந்த லெஃப்ட் ரைட் சென்டர்ல இருக்கிற பசங்களை ரிஜெக்ட் பண்ணிக்கிட்டே இரு. சோயா, நீங்க எனக்கு அண்ணி ஆக போறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்படியா? I love you. I love you too. ராஷித், ராஷித், நீங்க என்ன பேசுறீங்க? போதும், சொல்லிட்டல்ல, எல்லாம் முடிஞ்சு போச்சு. நீங்க என்னோட ஒழுக்கத்தை பத்தி பேசுறீங்களா? நீங்க இன்னும் நின்னுகிட்டு இருக்கீங்களே, அதுதான் என்னோட ஒழுக்கம். பா இம்ரான், நாம இங்க இருந்து போயிடுவோம். ஹசினாபி, கொஞ்சம் நில்லுங்க ஹசினாபி, இம்ரான். ப்ளீஸ். ஒரு நிமிஷம். நீ எப்பவுமே வாயை திறந்து பேசாம இருக்க போறியா? அங்க பாரு இம்ரான், அவளை பாருங்கறல, என் தங்கச்சியை பாரு. உன்னை நிக்கா பண்ணிக்கணுங்கிற கனவோட இத்தனை நாளா இருக்கா. இவ்வளவுதான் நீயும் நிக்கா பண்ணிக்க போறேன்னு சத்தியம் பண்ணி கொடுத்துருக்க. அப்படி இருக்கிறப்போ இன்னைக்கு அவளுக்கு துணையா நிக்க வேண்டியதே நீதானே. ஆனா நீ என்னடானா உங்க அம்மா கையை பிடிச்சிட்டு அப்படியே கிளம்பிட்ட. வா போலாம். நான் சொல்ற வரைக்கும் யாரும் போக கூடாது. எப்பவுமே நம்ம வாழ்க்கையை பத்தி நாம தான் முடிவெடுக்கணும். அதனாலதான் சொல்றேன், இன்னைக்கு எல்லாரும் முன்னாடியும் நீ உன்னோட முடிவை சொல்லிதான் ஆகணும். இப்பவே, இந்த நிமிஷம். நீ நிக்கத்தை விரும்புறது உண்மைனா, அவளை நிக்கா பண்ணிக்க விரும்புறது உண்மைனா உண்மையை சொல்லு. சொல்லு இம்ரான், சொல்லு.
உன்கிட்ட தான் சொல்றேன், வா இங்க இருந்து போகலான்னு. ஹசீனாபி, வா இம்ரான். அக்கா, நிக்காத், மிஸ் ஃபொர்கியோட விஷ் லிஸ்ட் இன்கம்ப்ளீட்டா இருக்கு. அப்படின்னா பேலன்ஸ் இங்கே தான் எங்கேயாவது இருக்கணும். மிஸ்டர் கான், ஐம் சாரி. நீங்க என்ன பண்ணிட்டீங்க மிஸ்டர் கான்? மிஸ் ஃபொர்கி, ஐம் ரியலி என் வெரி சாரி. அப்பாவோட ஞாபகார்த்தமா இது ஒண்ணுதான் என்கிட்ட இருக்கு. இதுல என் சின்ன வயசு ஞாபகார்த்தோல அடங்கி இருக்கு. இந்த ஒரு க்ளூவை வச்சுதான் நான் என் அப்பாவை தேடி கண்டுபிடிக்க முடியும். வாட்? அப்போ உங்களோட அப்பா அவர் இன்னும் உயிரோடு தான் இருக்காரு. உங்க அப்பா உயிரோடு தான் இருக்காரா? உங்க அப்பா உயிரோடு இருக்காருங்கிற விஷயத்த உங்ககிட்ட யார் சொன்னா? உங்ககிட்ட யார் சொன்னாங்க? இருக்கட்டும், விடுங்க மிஸ்டர் கான். உங்ககிட்ட யார் சொன்னாங்க? தன்வீர் தான். இது என்ன சின்ன பிள்ளைத்தனமா இருக்கு ரஷித்மியா? உணர்ச்சி வசப்பட்டு சம்பந்தமே வேண்டாம்னு சொல்லிட்டீங்க. அவளுக்கு மதிப்பு மரியாதையும் கொடுக்காத வீட்டுக்கு என் பொண்ணை நிக்கா பண்ணி அனுப்ப முடியாது. நான் நிறைய விஷயத்தை சகிச்சுக்கிட்டேன். இனிமே என்னால முடியாது. அவங்க வாய்க்கு வந்தபடி பேசிக்கிட்டே இருப்பாங்க. என்ன இருந்தாலும் நீ பெண்ணை பெத்தவன் ரஷீத். மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க என்ன சொல்றாங்களோ அதை நீ கேட்டுதான் ஆகணும். நீங்க என்ன பேசுறீங்க ரஷித்மியா? நிக்க சின்ன பொண்ணு, அவளுக்கு ஒண்ணும் தெரியாது. ஆனா நீங்க பெரிய மனுஷன், உங்களுக்கு எல்லாம் புரியும். குறைஞ்சபட்சம் நீங்க இந்த விஷயத்தையாவது புரிஞ்சுக்கணும் ரஷித்மியா. உங்களுக்கு 2 பொண்ணுங்க இருக்காங்க. நீங்க யோசிச்சு பாருங்க, நம்ம வீட்ல வேற யாரும் சம்பந்தம் வச்சுக்குவாங்க? அதை விட ஊர்ல உள்ளவங்க என்ன பேசுவாங்க? மத்தவங்க என்ன சொல்றாங்களோ சொல்லிட்டு போகட்டும். பொறுப்பை பத்தி நீங்க பேசாம இருக்கிறது தான் நல்லது. அந்த அருகதையும் உங்களுக்கு இல்ல. அம்மாவை கவனிக்காம விட்டுட்டீங்க. அம்மா எங்க போனாங்கன்னு அதையும் நீங்க கேட்கல. நீங்க அவங்க கிட்ட சரியா கேட்டிருந்தீங்கன்னா இன்னைக்கு அம்மா தொலைஞ்சு போயிருக்க மாட்டாங்க. நீங்க என்ன பேசுறீங்க ரஷித்மியா? நான் உங்க எல்லார்கிட்டயும் நிறைய தடவை சொல்லிட்டேன். அக்கா என்கிட்ட என்ன சொல்லிட்டு போனாங்களோ அதையெல்லாம் சொல்லிட்டேனா? இதை தவிர நான் என்ன பண்ண முடியும்? அவங்க பின்னாடியே நான் போயிருக்க முடியுமா? அவங்கள பத்தின கவலை எங்களுக்கு இருக்கு ரஷீத். அதோட இன்ஷா அல்லாஹ் அவங்க சீக்கிரம் கிடைச்சிருவாங்க.
ஆனா இப்போ நாம நிக்காவை பத்தி மட்டும்தான் பேசணும். ஜபல்பூர்ல இருந்து போபால் வரைக்கும் எல்லாரும் ஃபோன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இங்க அப்படி என்ன நடக்குதுன்னு கேக்குறாங்க. ஹசீனா ஊர் முழுக்க பரப்பி விட்டுட்டா. என்னோட மான மரியாதை மேல கரப்பட நான் விட மாட்டேன். நம்ம ஊர் ஜனங்களுக்கு அடுத்தவங்க வீட்டு பிரச்சனைனா போதும். அதுவும் இந்த விஷயங்கும் போது எல்லாருக்கும் கிள்ளுக்கிறையா தான் இருக்கும். எனக்கு மத்தவங்களோட பேச்சு, என்னோட சந்தோஷம், இதை பத்தி எல்லாம் கவலை இல்லை. எனக்கு என் பொண்ணோட அவளோட சந்தோஷம் தான் ரொம்ப முக்கியம். நாங்களும் அந்த பொண்ணோட சந்தோஷத்தை பத்தி தான் பேசுறோம். நான் வேணா ஹசீனா வீட்டுக்கு போறேன். நீ பண்ண தப்ப நான் சரி பண்ண பாக்குறேன். இந்த போபால்ல இன்னைக்கு வரைக்கும் இந்த கஃபர் அஹ்மத் சித்திக்கோட பேச்ச யாரும் தட்டினது கிடையாது. யாரும் எங்கேயும் போக கூடாது. ஷெரீன், அண்ணா நிக்கத்து ரெடியா இருக்கு சொல்லு. அவ எங்களோட ஹசீனா ஆபி வீட்டுக்கு வரணும். சரி. என்னை யாரு தடுக்கிறதுன்னு பாக்குற? நில்லுங்க ராஷித். நீங்க அண்ணாவை தடுக்காதீங்க ராஷித். ஷெரீன், அவர் என்ன செய்யறாரோ சரியாதான் செய்யறாரு ராஷித். ஷெரீன், நீங்க அந்த சம்பந்தத்தை உடைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம் யோசிச்சு பாத்தீங்களா? இனிமே அவன் நிலைமை என்ன ஆகும்? சம்பந்தம் நின்னு போச்சு தெரிஞ்ச நிக்கத்தை யாருங்க கல்யாணம் பண்ணிக்குவா? இனிமே அவளை என்ன பண்றது? ஒரு வயசான ஆளை பார்த்தா அவளுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துடலாமா? அல்ல, அந்த மாதிரி பண்ணக்கூடாது. அவ ரெண்டாவது மனைவியா போற மாதிரி ஆகக்கூடாது. அல்ல, யாருக்கும் ரெண்டாவது மனைவியா போறது எவ்வளவு வலின்னு தெரியாது ராஷன். ஷெரீன், நீ என்ன பேசுற? உனக்கு தெரியல, நிச்சயமா நிக்கத் அந்த வீட்டுல சந்தோஷமா இருக்க மாட்டான். நான் சொல்லிட்டேன்ல, அவ்வளவுதான். தன்வீர் கிட்ட இருந்து என்ன காப்பாத்தணுங்கிறதுக்காக உங்க அப்பா யாருங்கிற உண்மையை தெரிஞ்சுக்கிற வாய்ப்பை நீங்க இழந்திருக்கீங்க. உங்க அப்பாவை பார்க்கணுங்கிறதான உங்க வாழ்க்கையோட மிகப்பெரிய குறிக்கோள். எனக்காக அதையே நீங்க தியாகம் பண்ணிருக்கீங்களே ஜோயா. ஆனா நான் தான் உங்களை சரியா புரிஞ்சுக்காம உங்களுக்கு பொறுப்புனா என்ன, உறவுனா என்னன்னு தெரியாத பொண்ணுன்னு சொல்லிட்டு இருந்தேன். உண்மையிலேயே உங்களுக்கு ரொம்ப நல்ல மனசு ஜோயா. நல்லதை மட்டுமே யோசிக்கிறீங்க. ஆக்சுவலி நான் தான் உங்களுக்கு தகுதியானவன் இல்ல. ப்ளீஸ் மிஸ்டர் கான், தயவு செஞ்சு இப்படி எல்லாம் பேசாதீங்க. உங்களோட அப்பா. ப்ளீஸ் மிஸ்டர் கான், என்னோட விதியில அப்பா கிடைப்பாருன்னு இருந்தா நிச்சயமா எனக்கு கிடைப்பாரு. நான் என்னோட விதியை நினைச்சு கவலைப்படவே இல்லை. விதி ஒரு கையில அதிர்ஷ்டத்தை பறிக்குதுன்னா இன்னொரு கையில அதிர்ஷ்டத்தை கொடுக்குது. எனக்கு அதிர்ஷ்டம் இருக்கிறதுனாலதான் நீங்க எனக்கு கிடைச்சிருக்கீங்க மிஸ்டர் கான். இப்ப நீங்க தான் என்னோட உலகமே. நீங்க தான் என்னோட வாழ்க்கையே.
எனக்கும் நீங்க தான் வாழ்க்கை. என் வாழ்க்கையை நான் இப்படி கவலைப்பட வைக்க மாட்டேன். உங்களோட எல்லா விஷயம் நான் ஃபுல்ஃபில் பண்ணியிருக்கேன். இதையும் செஞ்சு முடிப்பேன். நீங்க உங்க அப்பாவை பாப்பீங்க மிஸ் ஃபாரூகி. நான் அவரை தேடி கண்டுபிடிப்பேன்.